ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜிடிஆர்எஸ் ஸ்பார்க்கிள். டிரைவர் நீதா, எனக்கு எதாவது ஆனால் நீ தான் காரணம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம். ஒரு மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரோன்னு செம்ம ஜாலியாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஸோ இந்த பயணம் எதுக்காகன்னா, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதை கேட்டுட்டு வாங்க. பயணிகள் கவனத்திற்கு, வண்டி எண் 1609 ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை இருந்து காட்பாடி அரக்கோணம் வழியாக புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நடைமேடை 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும் யாத்ரிகள். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறப்போ, இது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வீடியோ போக வேணாம்னு சொல்லிட்டு நான் வெறும் அந்த தமிழில் பேசுகிற கிளிப் மட்டும் தான் போட்டு விட்டேன். அண்ட் இந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறதே எனக்கு ஒரு மாதிரி ஜாலி தெரியுமா. நான் சென்னை ரீச் ஆகிட்டு ஆக்சுவலி அங்கே போய் பத்திரிக்கை வச்சுட்டு எங்கள் சித்தி அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வரப்போ தான் நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தேன். எனக்கு ஒரே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப பல வருஷம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. சீரியஸ்லி டெய்லி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினில். பட் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு. நான் வந்து வெயிட் பண்ணி அதுக்காக அப்பாப்பா அதில் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த சமோசா விற்கும், அப்புறம் அந்த பட்டர் பிஸ்கெட் மாதிரி சுட சுட விற்றுட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நான் செம்ம என்ஜாய் பண்ணேன். அண்ட் அப்படியே எங்கள் ஊருக்கு போயிட்டு எங்கள் ஊரில் வந்து கோயிலில் பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ஊர் ஆட்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ திஸ் அபவுட் த வீடியோஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய் பாய், ஹை நியால். ஆக்சுவலி போகிற வரல வரம்பெல்ல காஜா பிரியாணி என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ வெரி சேட். நீங்களும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கல்யாண டைமில் கரெக்டாக நம்ம சாப்பிடாத டைமில் தான் இவங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். பட் நானும் போனால் போட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக செம்ம என்ஜாய் பண்ணோம். 3 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம்.